இன்னைக்கு தை அமாவாசை. ஸோ இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு சமையல் செய்ய வந்துட்டேன். ஸோ எப்பயுமே அமாவாசைனா சாம்பார், சாப்பாடு, காய்கறி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அதே தான் நான் இது ஃபஸ்ட் டைம் நான் இப்படி வைக்கிறேன். எப்பவுமே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் செய்வாங்க. இங்கே வந்து நான் இது ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். என்னென்னா சாம்பார், சாப்பாடு, 2 காய், அடுத்து அப்பளம், பாயாசம் இதுதான் செஞ்சுருந்தேன். ஸோ நான் செஞ்ச சமையலில் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்னடா ரசத்தை தான் வந்து இதில் மிஸ் பண்ணிட்டேன். எப்பயுமே அதுதான் மெயின் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ அதை மிஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு டைமு நெக்ஸ்ட் டைம் சரி ஓகே ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து இந்த ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் அதுவும் இல்லாமல் நான் வந்து பாயாசம் செஞ்சுருந்தேன். உண்மையாலுமே டேஸ்ட்டு நல்லாவே வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக பருப்பு பாயாசம் தான் செய்யலான் இருந்தேன். சரி ஓகே பால் இருந்துச்சா, சரி பால் பாயாசமே செய்யலான்னு சொல்லிட்டு பால் பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். பால் பாயாசம் செஞ்சுட்டு பாயாசத்தில் அப்பளம் போட்டு சாப்பிட்றதுக்கு அப்பளம் வேணுமே சரின்னு சொல்லிட்டு அப்பளம் நான் ரவுண்ட் அப்பளம் இல்லை, எல்லாமே உடஞ்சதாக இருந்துச்சு. அதே போட்டு நான் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து விளக்கு பருத்தி சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு விளக்கு பருத்தி சாமி கும்பிட்டாங்க. கார்த்தி தான் வந்து இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க விளக்கு பற்றி எப்பயும் போல் சாமி கும்பிட்டு கடைசியில் என்ன பண்ணோம், காக்காய்க்கு வந்து சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு காக்காய்க்கு எடுத்து வச்சுட்டு காக்கா வந்து சாப்பிடுதோ இல்லையோ முதல்ல நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி காக்கா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.